பொன்னி சக்திவேல் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரோட ஜாதகத்தையும் வந்து கேட்குறாரு வந்த அந்த பெரியவர். உடனே எல்லாரும் எடுத்து வந்து ஜாதகத்தை ஒன்று ஒன்றா வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து எல்லாரோட ஜாதகத்தையும் குழந்தை நல்லா படிப்பா அப்படின்றாரு. அதேமாதிரி சண்முகத்துக்கு நல்லா குழந்தை பிறக்குன்றாரு. எல்லாமே வந்து சொல்லிகிட்டே இருக்கார் தொடர்ந்து. அப்போ வந்து பொன்னியோட ஜாதகத்தை பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கடைக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், இந்த பொண்ணு தேவாம்சம் உள்ள பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடைகிறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து இங்கே சக்தியோட ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பாக தொழிலில் பெரிய ஆளாக வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாரோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு சொன்னோன்னே கார்த்தி வந்து சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்கிறாரு. அதை கேட்டு கார்த்தி சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து எல்லாரோட ஜாதகத்தை சொல்லிட்டு இருக்கும்போது சரி பிரீத்தி உன்னோட ஜாதகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பொண்ணு அப்படின்னு ஒன்று எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கியிருக்கா, இந்த மாதிரி வந்து சக்தியோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியம்மா, சரிம்மா பரவாயில்ல, ஜாதகம் எல்லாம் பரவாயில்ல, உன்னோட வந்து பிறந்த தேதி அந்த மாதிரி சொல்லுமா அப்படின்னு அதை பற்றி சொல்கிறாங்க. அதை பற்றி சொன்னோன்னா அவர் வந்து கணக்கு போட்டு பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து நீ வந்து நல்லா இருக்கணும்னா நீ சில விஷயங்கள் எல்லாம் மாற்றிக்கணுமா, உன் மனசை மாற்றிக்கிறது நல்லது அப்படின்னு நம்மளாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்டு பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு வந்து எல்லோரும் போனோன்னே பொன்னியோட ஜாதகத்தை பார்த்தேன், மங்கள தோஷம் இருக்குது, அது சில பரிகாரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அந்த பொண்ணோட விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு சந்திரசேகர் மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரி பொட்டிக்கு இந்த மாதிரி மங்கள தோஷம் இருக்குது, நீ யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட சொல்ல வேணாம், சில சடங்குகள்லாம் பண்ணணும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பொன்னியும் சக்தியும் சேர்ந்து சில சடங்குகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு என்ன ஆச்சு அப்படின்னோடனே இந்த மாதிரி நிறைய சடங்குகள் பண்ணணும், அதில் முக்கியமானது வந்து தாலி வந்து சடங்கு ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னோடனே அப்போ பொன்னியோட கழுத்தில் மறுபடியும் சக்தி தாலி கட்ட போகிறானா அப்படின்னு கார்த்தி வந்து சந்தோஷப்படுறாரு. உடனே வந்து செமையாக வந்து டென்ஷன் ஆகிற சுந்தரம், அது எப்படி முடியும், அன்னைக்கு தாலி பிரித்து கோக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சக்தி வந்து அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டானே, இதெல்லாம் மட்டும் எப்படி பண்ணுவான், மறுபடியும் பொன்னி கழுத்தை தாலி கட்ட சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து எல்லாரும் என்னப்பா என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சக்தி அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. உடனே பிரீத்தி வந்து அப்படி டென்ஷன் ஆகுறாங்க. கண்டிப்பாக சக்தி இதுக்கு ஒத்துக்கவே கூடாது, சக்தி இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து சக்திக்கு என்ன விருப்பமோ அதை செய்யட்டுமே, எதுக்காக தேவையில்லாமல் அவரை கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி பிரீத்தி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. பிரீத்தி நீ அமைதியாக இருக்க மாட்டியா, என்னம்மா நீ இந்த விஷயத்தில் தலையிடுற, நல்லா சொல்வேன்னு பார்த்தா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. சாரி அங்கிள், நான் என்ன மனசில் பட்டதை சொன்னேன், சக்தியை கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இன்னொன்று அப்படியே பொண்ணி பார்த்து முறைக்கிறாங்க. என்ன இவங்க பிரீத்தி இப்படி பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து சொல்லுப்பா சக்தி, உனக்கு இதில் விருப்பமாக இல்லையா, நீ கண்டிப்பாக இதை பண்ணி தான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா நான் கண்டிப்பாக பண்ணுறேன், இல்லைப்பா இதை மனசார பண்ணணும், ஆல்ரெடி நீ வந்து இந்த மாதிரி தகராறு பண்ணதால் தான் இவ்வளோ பிரச்சனை உருவாயிருக்கு, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இப்போ நீ வந்து பொன்னிக்கு வந்து அந்த தாலியை வந்து கோத்து போடணும், அதுதான் முக்கியம், பொன்னிக்கு இந்த சடங்கை நீ செய்வியா மாட்டியா அப்படின்னு நீங்கள் 2 பேர் சேர்ந்தா செய்யணுன்றாரு. கண்டிப்பாக செய்கிறேன்ப்பா, அதுவும் மனப்பூர்வமாக செய்கிறேன்ப்பான்ற வார்த்தையை சொல்கிறாரு. அதை கேட்டு பொன்னிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. உடனே வந்து விட்டா 4-5 தாலி கூட கட்டிடுவான் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து கிண்டல் பண்ணுறாரு, டே போடா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சந்திரசேகர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பொன்னிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இது கனவா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு வயிறா எரியுது, தாங்கிக்க முடியல. சக்தி இந்தளவு மனசை மாறி இருக்கானா, அப்போ வந்து பொன்னியை பொண்டாட்டியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டானா, அப்போ கூடிய சீக்கிரம் வந்து பொன்னியும் அவனும் சேர்ந்து வாழ்வாங்களா, இந்த சடங்கு நடக்கவே கூடாது, இது எப்படியா தடுத்து நிறுத்தினா தான் நம்மளுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் என்ன பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பொன்னி சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க பிரீத்தி. இவன் என்ன சொல்கிறா, எனக்கு சொல்கிறாளா அப்படின்னோடனே இல்லை பிரீத்தி, நான் என்ன நினைக்கிறேன்னா சிலர் வந்து யாரையுமே வந்து வாழ விட மாட்டேங்கிறாங்கல்ல, அவங்கள பற்றி சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவன் ஒருவேளை என்னதான் சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது முடியுது.